உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து வருகிறது கொரோனா பரவல். மக்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். சென்னையில் மீண்டும் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்துகளை தவிர்த்து இருசக்கர வாகனங்களில் செல்லும் மக்கள். யுஜிசி விதிகள் படியே அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி. ஏஐசிடிஇ கடிதம் வரவில்லை என தமிழக அரசு திட்டவட்டம். மின்சார ரயில்கள் சேவையை தொடங்க வேண்டும். வேலைக்கு செல்லும் அண்டை மாவட்ட பயணிகள் வலியுறுத்தல். வணக்கம். தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்து வருவதாக கூறினார். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை விட தமிழகத்தில் தொற்று படிப்படியாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நோய் தொற்று அங்கங்கே பரவி இருந்தது. இன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு பொதுமக்களுக்கு தகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் விளைவாக பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை இன்றைக்கு குறைய தொடங்கியிருக்கின்றது. இது முழுவதும் படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் அரசினுடைய எண்ணம். நாள்தோறும் 87,000 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பழனிசாமி கூறினார். கொரோனா அச்சம் காரணமாக பள்ளி, கல்லூரி மற்றும் திரையரங்குகளை திறக்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக கூறிய பழனிசாமி, கொரோனா விஷயத்தில் மக்கள் விழிப்புடன் அரசின் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக 51 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 7,528 பேருக்கு அவர் வழங்கினார். இந்நிலையில் முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று திமுக எம்எல்ஏக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் இ பாஸ் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகை தாவரவியல் பூங்கா, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட இடங்கள் நாளை மறுநாள் திறக்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு சென்னை சாலைகளில் மீண்டும் அதிகமான வாகனங்கள் செல்வதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க மார்ச் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. பல கட்ட ஊரடங்கிற்கு பிறகு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் ரத்து, பேருந்துகள் இயக்குவது, அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களில் 100% பணியாளர்களை அனுமதிக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்தது. இதனால் வருமானம் இல்லாமல் கடந்த 5 மாதங்களாக வீட்டில் முடங்கி இருந்த மக்கள் வேலை மற்றும் தொழில்களுக்காக வெளியிடங்களுக்கு சென்று வர தொடங்கியுள்ளனர். சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அதிக அளவில் சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பீக் அவர்ஸ் எனப்படும் அலுவலகம் செல்லும் நேரத்தில் அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் சாலை உள்ளிட்ட பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அண்ணா நகர்லேருந்து வர அண்ணா நகர், அரும்பாக்கம், நெசமாணிக்க ரோடு, மவுண்ட் ரோடு, இப்போ நான் இப்போ ராயப்பேட்டா போயிட்டுருக்கேன். டிராஃபிக் ரொம்ப இப்போ ஒரு 90% அதிகமாக தான் இருக்குது. இன்னும் அந்த 100% பீக்கில் தொடலை. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பழைய நிலைக்கு வந்துடும். தொற்று பரவல் இன்னும் குறையாத நிலையில் மாநகரில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவது, புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படாமல் இருப்பது ஆகிய காரணங்களால் தான் இருசக்கர வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்ட விவகாரத்தில் யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ விதிகளை முழுமையாக பின்பற்றியே அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. கல்லூரி தேர்வுகளில் அரியர் வைத்திருக்கும் மாணவர்கள் அத்தேர்வுகளை எழுதுவதற்கான கட்டணத்தை செலுத்தி இருந்தால் தேர்ச்சி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் அறிவித்தார். இந்த அறிவிப்பை கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் மாணவர்கள் கொண்டாடினர். ஆனால் அரியர் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதில் சிக்கல் நிலவுவதாக தகவல் வெளியானது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலான ஏஐசிடிஇ பொறியியல் படிப்பில் அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கடிதம் அனுப்பியதாக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்திருந்தார். இதனால் ஆயிரக்கணக்கான அரியர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்ததில் சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் சென்னை வேப்பேரியில் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை சார்பில் புதிய கலை அறிவியல் கல்லூரி கட்டிடத்தை அமைச்சர்கள் ஜெயக்குமார், அன்பழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பழகன், யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அரியர் மாணவர்களுக்கு தேர்வில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இறுதி பருவ தேர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மாணாக்கர்களுக்கு தேர்வு நடத்தப்படும். மீதி இருக்கக்கூடிய யுஜிசி என்ன கைட்லைன் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் ஒபே பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏஐசிடிலேருந்து தகவல் கொடுத்துட்டாங்க.
அந்த யூஜிசி கைட்லைனை ஃபாலோ பண்ணி தான் நம்முடைய தமிழக அரசானது மேற்கொண்டு மற்ற தேர்வுகளுக்கெல்லாம் விலக்களித்திருக்கிறது. தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களுக்கு அரியர் தேர்வில் தேர்ச்சி என்ற தமிழக அரசு அறிவிப்பு தொடர்பாக ஏஐசிடிஇ தரப்பிலிருந்து எந்த கடிதமும் தமிழக அரசுக்கு வரவில்லை என்று திரு அன்பழகன் கூறினார். அரியர் தேர்வுகளுக்கு தமிழக அரசு விலக்கு அளித்தது தொடர்பாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் கடிதம் அனுப்பியது குறித்து அண்ணா பல்கலைக்கழகம்தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விவசாய நிதி உதவி மற்றும் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் செய்த அதிமுக ஆட்சியாளர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பிரதமரின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டிற்கு 6,000 ரூபாய் பணத்தை விவசாயி என்று சொல்லிக்கொள்ளும் போலிகளுக்கு வழங்கி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அம்பலமாகி இருப்பதாக கூறியுள்ளார். முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் மட்டும் 4 கோடி ரூபாய் மோசடி தெரிய வந்ததை அடுத்து 10,700 போலி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீடு கட்டும் திட்ட நிதியில் இறந்தவர் பெயரிலும் கூட வங்கிக் கணக்கு தொடங்கி மோசடி நடந்திருப்பதாகவும், தங்கள் பெயரில் மோசடி நடந்ததை அறியாத அப்பாவிகள் ஒழுகும் குடிசைக்குள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஊழலை ஒழிக்க வந்த பிரதமர் திரு மோடி என்று பெருமை பேசிக் கொண்டே அதிமுகவினரின் ஊழலை மறைத்து அரசியல் லாபம் தேடும் போக்கை மேற்கொண்டால் ஊழல் ஒழிந்து விடுமா என்று வினவியிருக்கும் திரு ஸ்டாலின், அதிமுகவின் ஊழல்களுக்கு பாஜக உடந்தையாக இருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதிலும் எழுந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாய நிதி உதவியிலும் வீடு கட்டும் திட்டத்திலும் அப்பட்டமான ஊழல் செய்திருக்கும் அதிமுக ஆட்சியாளர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்தி நியாயமான நடவடிக்கையை மத்திய அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தலைமைச் செயலாளர் திரு சண்முகத்தை சந்தித்த பாஜக நிர்வாகிகள் பிரதமரின் கிசான் திட்ட முறைகேடு தொடர்பாக நீதி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். பயணிகள் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் இயக்குவது போல் மின்சார ரயில் சேவையையும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மார்ச் மாதத்திலிருந்து பேருந்து போக்குவரத்து, ரயில் சேவை ஆகியவை நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 1ஆம் தேதியிலிருந்து மாவட்டங்களுக்குள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்ததை அடுத்து இன்று மாவட்டங்களுக்கிடையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை உள்பட வெளி மாவட்டங்களுக்கு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. வண்டியில் 33 சீட்டு தான். சீட்லேயும் நம்பர் போட்டிருக்கோம். சமூக இடைவெளி விட்டு சீட்டில் நம்பர் போட்டிருக்கோம். அந்த சீட்டில் உட்கார வச்சு நாங்கள் ஏற்றுவோம். ஜுரம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் வண்டியிலே ஏற்றுறோம். நாகப்பட்டினத்தில் வெளியூர் செல்ல பயணிகள் ஆர்வம் காட்டாததால் பேருந்துகளில் இருக்கைகள் காலியாகவே இருந்தன. திண்டுக்கல்லில் குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் பேருந்தை கண்டதும் கூட்டமாக ஓடிச் சென்று ஏறினர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திற்கு குறைவான பயணிகளே வந்த போதிலும் உடல் வெப்ப பரிசோதனை, கைகளில் கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அதேபோல் தமிழகத்தில் 13 பயணிகள் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. இதில் 11 ரயில்கள் சென்னையிலிருந்து இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டன. மார்ச்லேருந்து வீட்டிலேயே இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். என்ன சோசியல் டிஸ்டன்ஸு தான் கொஞ்சம் இல்லை, அதாவது ட்ரெயின் சீட் அரேஞ்ச்மெண்ட் தான். அங்கெல்லாம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து கேட்டப்போ சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, அதாவது எல்லா இதுவுமே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா இதில் வந்து ஒரு ஃபேமிலி இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு 2-3 நாள் இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஆப்போசிட்னா வயசானவங்க வர்றப்ப என்னன்னு தெரியாது. பயணச்சீட்டு உறுதி செய்தவர்கள் மட்டுமே ரயில் நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே சென்னையில் இன்று முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளிலிருந்து பணி நிமித்தமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் மின்சார ரயிலில் சென்னைக்கு வந்து செல்கின்றனர். வேலைக்காக பலரும் வெளியே வர தொடங்கியுள்ள நிலையில் மின்சார ரயில்களையும் இயக்க வேண்டும் என்று அலுவலகம் செல்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் வர்றதுக்கு வந்து பைக்கில் தான் எப்போது வருவேன். பைக் இன்றைக்கி ப்ராப்ளம் ஆனதால் பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸு ஆட்டோன்னு மாறி வந்தேன். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இன்றைக்கி 200 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதுவே ட்ரெயினாக எனக்கு ஈஸியாக வந்திருப்பேன். ஒரு 30 ரூபா 40 ரூபாவில் முடிஞ்சிருக்கோம். ட்ரெயின் அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ லோக்கல் ட்ரெயின் விட்டு உண்மையாக நல்லா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனு. நான் ஏறினா இங்கே வந்து சேர்ந்துருவேன். பேருங்குடி ஸ்டேஷன் இங்கே. ஆனால் என்னால் வர முடியல. அப்படி பைக்கில் வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேருந்துகளில் செல்வதால் கட்டணம் அதிகமாவதோடு கால விரயமும் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்சார ரயில்களை உடனடியாக இயக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் முதல் தவணை கல்வி கட்டணம் செலுத்த இம்மாதம் 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு அமலில் இருப்பதால் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என ஆணை பிறப்பித்த தமிழக அரசு அதே சமயம் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவும் அறிவுறுத்தியது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம்
நடப்பு கல்வியாண்டிற்கான கல்வி கட்டணத்தில் 40% ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் வசூலித்துக் கொள்ளவும், மீதமுள்ள தொகையை பள்ளிகள் திறந்து 2 மாதங்களுக்கு பிறகு 2 தவணைகளாக வசூலித்துக் கொள்ளவும் அனுமதி அளித்தது. நீதிமன்ற உத்தரவை மீறி பள்ளிகள் முழு கட்டணம் வசூலிப்பதாக மாணவர்களிடம் இருந்து வந்த புகார்களை தொடர்ந்து இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசிற்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். பள்ளிகள், கல்லூரிகள் முழு கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அத்தகைய பள்ளி தாளாளர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்று நீதிபதி எச்சரித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பள்ளிகள் முழு கட்டணம் வசூலிப்பதாக பெற்றோர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு ஆஜரான பள்ளி கல்வித்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார், இதுவரை 75 பள்ளிகள் மீது புகார்கள் வந்திருப்பதாகவும், அவற்றில் 29 பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், 5 புகார்களில் முகாந்திரம் இல்லை என்றும், மீதம் இருப்பவை விசாரணையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல் தவணை கல்வி கட்டணம் செலுத்த இம்மாதம் 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்து உத்தரவிட்ட நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மின்னணுவியல் துறையில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் மின்னணுவியல் உற்பத்தியில் 16% பங்களிப்புடன் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. செல்பேசி, கணினி, உதிரி பாகங்கள் உற்பத்தியில் தற்போதுள்ள முதன்மை நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மின்னணுவியல் வன்பொருள் உற்பத்தி கொள்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி இன்று வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் மின்னணுவியல் துறை உற்பத்தி மதிப்பை 100 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவது, நாட்டின் மின்னணு ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கை 25% உயர்த்துவது, புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்ற சூழலை வளர்ப்பது உள்ளிட்ட நோக்கங்களுடன் மின்னணுவியல் வன்பொருள் உற்பத்தி கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. மின்னணு வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் முதலீடு செய்ய முனைவோருக்கு முதலீட்டு தொகையில் 30% வரை மூலதன மானியம், பின்தங்கிய மாவட்டங்களில் தொழில் தொடங்குவோருக்கு நிலம் வாங்கும் செலவில் 50% மானியம் உள்ளிட்ட சலுகைகளை புதிய தொழில் கொள்கை வழங்குகிறது. நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் கால கடன்களுக்கு 5% வரை வட்டி மானியம், தொழிலகங்கள் வாங்கும் நிலங்களுக்கு 50% முதல் 100% வரை முத்திரை தீர்வை விலக்கு, 5 ஆண்டுகளுக்கு மின்சார வரி விலக்கு, முதல் முறையாக பணிக்கு அமர்த்தப்படுவோருக்கு 6 மாதங்களுக்கு 4000 ரூபாய் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு 6000 ரூபாய் வீதம் பயிற்சி மானியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என்றும் இந்த தொழில் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். இறுதி ஆண்டு செமஸ்டர் தேர்வுகளை பல்கலைக்கழகங்கள் நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தேர்வுகளை நடத்தலாம் என்று பல்கலைக்கழக மானியக் குழு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டம் வரும் 14ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் 1000க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளும் அதிகாரிகள் மற்றும் மிக மிக முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும் நுழைவு வாயில்களை பயன்படுத்துவோர் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும் போது புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்றும் ரகசியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியாக வாழும் முதியவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்கவும், முகக்கவசம், சானிடைசர்கள், அத்தியாவசிய பொருட்களை வழங்கவும் தேவையான நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் 4 வாரங்களில் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதியோர் பாதுகாப்பு, நலன் உள்ளிட்டவை தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் விரிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பிராந்திய மொழி உபயோகிப்பதை தடுத்து நிறுத்துமாறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக எம்பி திருச்சி திரு சிவா அளித்த புகாருக்கு பிராந்திய மொழி பயன்பாட்டை நிறுத்தச் சொல்லும் எண்ணமோ நோக்கமோ இல்லை என்று ட்விட்டரில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 பேருக்கு நல்லாசிரியர் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி வழங்கினார். 375 ஆசிரியர்கள் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக அந்தந்த மாவட்டங்களில் நல்லாசிரியர் விருதுகளை ஆட்சியர்கள் வழங்கினர். பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவரது தாயார் திருமதி அற்புதம் அம்மாள் தெரிவித்துள்ளார். 7 பேர் விடுதலையில் மாநில அரசுக்குள்ள அரசியல் அமைப்பு உரிமையை மத்திய அரசு பறிக்க முயல்வதை தடுக்கும் கடமை தமிழக அரசுக்கு இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கிசான் திட்ட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முறைகேட்டில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து திரும்பப் பெறும் தொகையை உண்மையான விவசாயிகளிடம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார்.
கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இறுதித் தேர்வுகள் நடைபெறும் என்று துணைவேந்தர் திருமதி வைதேகி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களுக்கு வர முடியாத மாணவிகள் ஆன்லைனில் தேர்வு எழுதலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்களில் எழுதலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சினிமா படப்பிடிப்புகளுக்கு 100 பேர் வரை தொழிலாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு அளித்த பெப்சி தலைவர் RK செல்வமணி பெரிய பட்ஜெட் சினிமா படப்பிடிப்புகளுக்கு குறைந்தது 200 தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக கூறினார். கோவையில் கனமழையால் 2 மாடி கட்டிடம் இடிந்து 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ள மூதாட்டியை மீட்கும் பணி 14 மணி நேரமாக நீடித்து வருகிறது. இந்த விபத்தில் 8 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கோவையில் கருணை கொலை செய்ய வேண்டி மனு அளிக்க வந்த 96 வயதான மூதாட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் 100 ரூபாய் கொடுத்து உதவினார். அன்னூர் அடுத்த குப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகம்மாள் தன்னுடைய 12 ஏக்கர் விவசாய நிலத்தை போலியான பத்திரம் செய்து மகன் ஏமாற்றியதாகவும் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆட்சியரிடம் புகார் அளித்தார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். டீசல் விலை உயர்வை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று கூறிய அவர்கள் வேலை நிறுத்தத்தால் 1 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கண்டலேறு பூண்டி கால்வாய் சேதமடைந்துள்ளதால் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வரும் கிருஷ்ணா நீர் முழுமையாக கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சேதமான கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் தண்ணீரை மட்டுமே உட்கொண்டு கடந்த 1.5 மாதமாக யானை ஒன்று உயிர் வாழ்ந்து வருகிறது. இலை செடி கொடிகளை அந்த யானை உட்கொள்ளவில்லை என்று கூறும் வனத்துறையினர் அதை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தனர். திருமதி சசிகலா விடுதலை குறித்த கேள்விக்கு அமைச்சர் திருமதி சரோஜா பதிலளிக்க மறுத்துவிட்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை அவர் வழங்கினார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு நிர்ணயித்த ஊதியத்தை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி அருகே ஜல்லி ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் திருச்சி தஞ்சை சாலையில் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 60 புள்ளிகள் அதிகரித்து 38,417 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 21 புள்ளிகள் உயர்ந்து 11,355 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றம் இன்றி சவரன் 39,104 ரூபாயாகவும் 1 கிராம் 4,888 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 90 காசுகள் அதிகரித்து 70 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கோவை, நீலகிரி, தருமபுரி, சேலம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை சொல்லும் திருக்குறளை உலக பொதுமறை என்கிறோம். பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், பேருந்துகள் என எல்லா இடங்களிலும் குறள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் பினாங்கு மாகாணத்தில் உள்ள சித்தி விநாயகர் ஆலய சுவர் முழுவதும் 1330 குறள் பாக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை தடுக்க கிருமிநாசினியை சென்சார் முறையில் விநியோகிப்பது போல ஒரு கோயிலில் தீர்த்தமும் வழங்கப்படுகிறது. தேசபக்தியை ஊட்டும் வந்தே மாதரம் பாடலை அந்நிய தேசத்தவர் பாடினாலும் உணர்ச்சி பெருக்கு குறைவதில்லை. பட்ட காலிலே படும் என்பது பழமொழி. அதுபோல விபத்தும் நடந்த இடத்திலேயே நடக்கும்.
என்னதான் நல்லது என்றாலும் சில நேரங்களில் அலுப்பை தரக்கூடும் என்பதால் வித்தியாசமான முறைகளில் சிலர் உடற்பயிற்சி செய்வதுண்டு. கேரளாவில் தற்போது பிரபலமாகி வருகிறது இந்த தொட்டில் பயிற்சி. கொரோனா காலத்தில் காணொலி காட்சி மூலம் இசைக்குழுக்கள் இணைந்து கச்சேரி நடத்துவது வழக்கமாகிவிட்டது. வெளிநாட்டு இசைக்குழு ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தின் பல்லேலக்கா பாடலை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு சென்னை சாலைகளில் மீண்டும் அதிகமான வாகனங்கள் செல்வதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பயணிகள் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில்களை இயக்குவது போல மின்சார ரயில் சேவையையும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.